ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது போர்ட் செக்யூரிட்டி. ஸோ காலையிலே அந்த என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷட் டவுன் மோட், ரிஸ்ட்ரிக்ட், ப்ரொடெக்ட். ஸோ 3 மோடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்டில் கான்ஃபிகர் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிற காம்போனண்ட், ஸோ நெட்வொர்க் டிவைஸில் போயிட்டு சுவிட்சுக்குள்ளே போயிடுங்க. ஸோ சுவிட்சில் நான் யூஸ் பண்ண போகிற சுவிட்சு 2960. ஸோ 2960 சுவிட்ச் எடுத்துங்க. எதுக்காக இந்த சுவிட்சை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா இதெல்லாம் 24 போர்ட் இருக்கும். ஸோ நமக்கு நிறைய போர்ட் வேணும் அப்படின்னா இந்த சுவிட்சை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட்டும் இருக்கும், ஜிகாபிட் போர்ட்டும் இருக்கும், கூடவே ஒரு VLAN போர்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ போர்ட் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு VLAN போர்ட் வேணும், அது இல்லாமல் ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட் வேணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சுவிட்சை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது எண்டு டிவைசஸில் போயிட்டு 3 PC எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 PC எடுத்து 3 லேப்டாப் எடுத்துக்கிறேன். 3 லேப்டாப்பை இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேப்டாப்புக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹேக்கர் 1, ஹேக்கர் 2, 3வது லேப்டாப் ஹேக்கர் 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 லேப்டாப் தான் இப்போ நம்ம நெட்வொர்க்குள்ள ஹேக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுற 3 லேப்டாப். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ப்ரொடெக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த 3 லேப்டாப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிசிக்கான ஐபி அட்ரஸ், PC 0க்கான ஐபி அட்ரஸ் 192.168.1.2. ரெண்டாவது பிசிக்கான ஐபி அட்ரஸ் 3. மூணாவது பிசிக்கு 4ன்னு கொடுக்கும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு போர்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இண்டிவிஜுவலாக. அதனால் காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துக்கிறேன். காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். ஸோ நான் கனெக்ட் பண்ண போகிற இந்த ஃபஸ்ட்டு போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. ஃபஸ்ட்டு போர்ட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஃபஸ்ட்டு பிசியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் ரெண்டாவது போர்ட்டு FA 0/2 ரெண்டாவது பிசி, அதில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது மூணாவது பிசியை FA 0/3ல் கனெக்ட் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிசியை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த போர்ட்டோட நம்பர் நமக்கு கிளியராக விசிபிள் ஆகணும். ஸோ இப்போது ஒவ்வொரு போர்ட்லேயும் நான் எந்த மோடை செட் பண்ண போகிறேங்கிறதையும் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு போர்ட்டுக்கான மோடு என்ன. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டில் நான் செட் பண்ண போகிற மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் மோடு.
ஓகேவா? ஷட் டவுன் மோடை நான் கொடுத்துட்டேன். இந்த ஷட் டவுன் மோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த போர்ட்டில் ட்ரஸ்டட் டிவைஸ் இல்லாமல் அன்ட்ரஸ்டட் டிவைஸ் வரும்போது இங்கே உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த அப்லிங்க் வந்து ரெட்டாக மாறிடும். ஸோ டிசேபிள் ஆகிடும். ஓகேவா? இங்கே டிசேபிள்டு ஆகிடணும். ஸோ அப்லிங்க்கு டிசேபிள் ஆகிட்டு டவுன் லிங்காக மாறிடும். அப்லிங்க் டு டவுன் லிங்க். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துங்க, இப்போ க்ரீன் கலராக இருக்கிற இந்த லிங்க்கு ரெட் கலராக மாறி டவுனாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதில் எந்த கம்யூனிகேஷனும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பர்டிகுலர் போர்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ ரெண்டாவது போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது போர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ரெஸ்ட்ரிக்ட் மோடு. ரெண்டாவது போர்டு ரெஸ்ட்ரிக்ட் மோடு. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, டிராஃபிக் வந்து பிளாக் ஆகும். டிராஃபிக் பிளாக் ஆகிட்டு லிங்க்கு க்ரீனாக தான் இருக்கும். லிங்க் ரிமைன் அப் லிங்க். ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே டிராஃபிக் மட்டும் அலோவ் பண்ணாது. ஸோ இப்போது ரெண்டாவது மோடு இதுதான். ரெண்டாவது போர்ட்டில் அதை கொடுக்க போகிறோம். ஸோ மூணாவது மோடு ப்ரொடெக்ட் மோடு. இங்கேயே வந்து டிராஃபிக் நாட் அலவுடு. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் மோடும் ப்ரொடெக்ட் மோடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் மோடில் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது, அதையும் நோட் பண்ணிடுறீங்க. சிஸ்லாக் கிரியேட்டட். ஸோ இங்கே யார் யாரெல்லாம் இந்த லிங்கை, அதாவது அந்த பர்டிகுலர் போர்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த லாக் வந்து கிரியேட் ஆகும். எத்தனை பேர் அந்த லிங்கை யூஸ் பண்ணாங்க, அதாவது அந்த போர்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற லாகு ரெஸ்ட்ரிக்ட் மோடில் கிரியேட் ஆகும். கடைசி ப்ரொடெக்ட் மோடில் லாக் கிரியேட் ஆகாது, டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணாது. அவ்வளோதான் மூணுத்துக்கு உள்ள வித்தியாசம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மூணு மோட்லேயுமே டிராஃபிக் அலோவ் பண்ணாது அன்ஆத்தரைஸ்ட் டிவைஸை. ஸோ ஆத்தரைஸ்ட் டிவைஸ் மட்டும்தான் டிராஃபிக் அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ அடுத்தது ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி அசைன் பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டியது, இங்கே நம்ம டிஃபால்ட் கேட்வே தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணல. ஸோ ரவுட்டர் யூஸ் பண்ணதுனால டிஃபால்ட் கேட்வே தேவையில்லை. வெறும் ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், இது ரெண்டை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பிசியோட சப்நெட் மாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாஸ் சிங்கிறதுனால 255.255.255.0. ஸோ நார்மலாக அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம். நான் சப்நெட் மாஸ்க்கை மாற்ற போகிறதில்ல, டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப், ஐபி கான்ஃபிகரேஷன், டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 0வே இருக்கட்டும். அதே மாதிரி ரெண்டாவது பிசிக்கு ஐபி அசைன் பண்ணிக்கிறோம். இதுக்கும் டிஃபால்ட் கேட்வே கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி
லேயர் 3 சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃபால்ட் கேட்வே தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஐபி அட்ரஸாக சென்ட் பண்ணியாச்சு. சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட்டாக என்ன வருதோ அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் பிசிக்கான போர்ட்டை அசைன் பண்ணிட்டோம். அந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸையும் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது சுவிட்சில் போயிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் கமாண்டை டைப் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எந்த மோடு என்ன ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம நோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு மோடுக்கான போர்ட்டையும் செட் பண்ணிட்டோம். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதே போர்ட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டைப் பண்ணுற கமாண்ட் உங்களுக்கு சரியாக அதையே பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் போர்ட்டு மாறி இருந்தது, நான் ஃபஸ்ட்டு பிசிக்கு FA0/1, செகண்ட் பிசிக்கு FA0/2, மூணாவது பிசிக்கு FA0/3 கொடுத்துருக்கேன். நீங்கள் சுவிட்சை மாற்றிருந்தாலோ இல்லை போர்ட்டை மாற்றிருந்தாலோ நான் டைப் பண்ணுற கமாண்ட் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் உங்களுக்கான போர்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போது சுவிட்சுக்குள்ளே வந்துடுங்க. சுவிட்சில் CLIயை செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம சுவிட்சோட கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகிறதுக்காக கான்ஃபிகர் டெர்மினல். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஹோஸ்ட் நேம் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ டெஸ்க். ஸோ ஆட்டோ டெஸ்கில் உள்ள சுவிட்சை தான் இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆட்டோ டெஸ்கில் இருக்கிற கான்ஃபிகரபிள் சுவிட்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு இங்கே நான் என்னென்ன போர்ட்டை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த போர்ட்டை இங்கே செலக்ட் பண்ணோம். FA0/1 up to 3. ஸோ நான் என்னென்ன இன்டர்ஃபேஸை இப்போ நம்ம இந்த 3 மோடுக்குள்ளே கொண்டு வர போகிறோமோ, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு கொடுக்க போகிறோமோ அந்த வயலேஷன் மோடுக்கான போர்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து 5 போர்ட் இருந்தது அப்படின்னா 5ஐயும் செலக்ட் பண்ணணும். 0 to 0/1 up to 5. இப்போ இந்த 3 தான் இருக்குது, அதில் 3 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இதை VLAN-ஆ கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ VLAN-ஆ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சுவிட்ச் மோட் ஆக்சஸ் கொடுக்கணும். அதான் கொடுக்க போகிறேன். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். ஸோ VLAN இல்லாத சுவிட்சில் இந்த கான்ஃபிகரேஷனை பண்ண முடியாது. VLAN இருக்குது அப்படின்னா அந்த சுவிட்சு மேனேஜபிள் சுவிட்சாக இருக்கும். ஸோ அந்த சுவிட்சில் தான் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போது இதில் போர்ட் செக்யூரிட்டியை நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமாண்ட் கொடுப்போம். அதுக்கும் சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி, அந்த பர்டிகுலர் சுவிட்சோட போர்ட்டில் போர்ட் செக்யூரிட்டியை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இங்கே டைப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அதே சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டியில் அதே கமாண்டு, அது கூட ஒரு போர்ட்டில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு டிவைஸ் தான். அதனால் இப்போ அடுத்த கமாண்டில் மேக்ஸிமம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கமாண்டு தான் இப்போது இந்த சுவிட்சுக்கு ப்ரொடெக்ஷன் மோடை ஆக்டிவேட் பண்ண போகுது. ஸோ மேக்ஸிமம் ஒரே ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். ஒரு டிவைஸுக்கு மேலே வேறு ஏதாவது டிவைஸ் அந்த பர்டிகுலர் போர்ட்டில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது இந்த 3 மோடில் ஏதோ ஒரு மோடை ஆக்டிவேட் பண்ணும். அது ரெஸ்ட்ரிக்ட் மோடாக இருக்கலாம், ப்ரொடெக்ட் மோடாக இருக்கலாம்,
இல்லை ஷட் டவுன் மோடாக இருக்கலாம். அந்த போர்ட்டில் என்ன மோட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மோடுக்கான ஆப்ரேஷன் அங்கே ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது சுவிட்ச் போர்ட் மோட் செக்யூரிட்டி மேக்ஸிமம் 1 கொடுத்தாச்சு. இப்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட், அதுக்கப்புறம் எண்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் மெமரி. ஸோ ரைட் மெமரிக்கு ரைட்டு ஸ்பேஸு மெமரின்னு கொடுக்கலாம், இல்லை WRன்னு கொடுக்கலாம், மினிமம் Wன்னு கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் ஷார்ட்டாக கொடுக்கணும்னா வேறு வழி இல்லை, W தான். ஓகேவா? WR கொடுத்தாலும் எடுத்துக்கும், ரைட் மெமரின்னு கொடுத்தாலும் எடுத்துக்கும், WRMEன்னு கொடுத்தாலும் எடுத்துக்கும். வெறும் Wன்னு கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இதை போர்ட் செக்யூரிட்டி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சுவிட்சுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வரப்போகிறது தான் எந்தெந்த பர்டிகுலர் போர்ட்டை எந்த மோடுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு மோடாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எரர் வரல அப்படின்னா அடுத்த கமாண்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எரர் வந்ததுன்னா அடுத்த கமாண்டை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ கான்ஃபிகுள்ள போயிடுறோம். ஸோ இப்போது இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் FA 0/1. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து இப்போ அந்த போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். கான்ஃபிக் இப்போ அப்படின்னா அந்த போர்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இப்போது சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் கொடுக்கணும். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், அதுக்கு அடுத்தது சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே டைப் பண்ண அதே கமாண்டு இங்கேயும் வரணும். சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம மேக்ஸிமம் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதையும் மறுபடியும் நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 1 டிவைஸ். இப்போ அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது தான் முக்கியமான கமாண்ட். ஸோ இதில் நம்ம மேக் அட்ரஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ மேக் அட்ரஸை இன்க்ளூட் பண்ணாமல் இதில் ப்ரொடக்ஷனை க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், சுவிட்ச் போர்ட் ஸ்பேஸ் போர்ட் செக்யூரிட்டி மேக் -அட்ரஸ் ஸ்டிக்கி. ஸோ காலைல மேக் அட்ரஸோட டைப் சொல்லியிருந்தேன், ஸ்டேட்டிக், டைனமிக், ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டிக்னா ஃபிக்ஸ்டு மேக் அட்ரஸ், டைனமிக்னா வேரியபிள் மேக் அட்ரஸ், ஸ்டிக்கினா இருக்கிற டிவைஸ்லேருந்து அப்படியே ஃபெச் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கின்னு கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதோடைய மேக் அட்ரஸ் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த போர்ட்டில் என்ன மேக் அட்ரஸ் டைப் ஆகிருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும் இந்த சுவிட்சு. ஸோ அதுக்கான கமாண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்டிக்கின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போது அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணோம், என்ன வயலேஷன் மோட செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம டைப் பண்ணணும். ஸோ சுவிட்ச் போர்ட் செக்யூரிட்டி, அதில் வயலேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நான் செட் பண்ண போகிறது ஷட் டவுன். ஏன்னா FA 0/1க்கு ஷட் டவுன் அப்படிங்கிற அந்த வயலேஷன் மோடு தான் நான் செட் பண்ணுறதா என்ன டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே மோடை நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ சரியாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ ஒரே ஒரு தடவை எக்ஸிட் கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதை கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். எரர் வராமல் இருந்தால் இது சரியாக ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி சேம் கமாண்டை போர்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். FA 0/2
வயலேஷன் மோடை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மோடு என்ன செட் பண்ணியிருக்கோம், ரெஸ்ட்ரிக்ட் மோடாக செட் பண்ணியிருக்கோம். மூணாவது மோடு ப்ரொடெக்ட் மோடு. ஸோ அதில் சேஞ்ச் ஆக வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி வயலேஷனில் ரெஸ்ட்ரிக்ட்னு மாறும். மற்றபடி சேம் இதே லைன் கமாண்ட் தான் வரும். அப்படியே டைப் பண்ணலாம் இல்லையா? இப்போ அடுத்தது இன்டர்ஃபேஸ் FA 0/2. ஸோ இதில் நம்ம அடுத்தது டைப் பண்ண வேண்டியது சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். அதுக்கு அடுத்தது போர்ட் செக்யூரிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். போர்ட் செக்யூரிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் 1 டிவைஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா மேக் அட்ரஸை ஸ்டிக்கியாக எடுத்துக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டிக்கி கமாண்ட். ஸோ கடைசியாக என்ன மோடு யூஸ் பண்ண போகிறோம், என்ன வயலேஷன் மோடு. ஸோ வயலேஷன் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ட். அவ்வளோதான். ஸோ டைப் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சா? முடிச்சாச்சா? ஸோ போர்ட் 2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போர்ட் 3. ஸோ போர்ட் 3 பார்த்தீங்கன்னா FA 0/3. அப்படியே என்னாச்சு? இப்போ போர்ட் 3 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் மோட். ஃபர்ஸ்ட் ஷட் டவுன் மோட், ரெண்டாவது போர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் மோட், மூணாவது ப்ரொடெக்ட் மோட். ஸோ 3 மோடும் நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபைனலாக இது எக்ஸிட் எண்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். அதாவது ரைட் மெமரி கொடுத்து இதை ஸ்டோர் பண்ணணும். அதுதான் அடுத்தது பண்ண வேண்டியது. ஸோ எக்ஸிட் கொடுத்தாச்சு. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் எண்டு கொடுங்க. எண்டு கொடுத்துட்டு ரைட் மெமரி கொடு. முடிச்சாச்சா?
ஸோ கமாண்டை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா அவுட்புட்டு கரெக்டாக வரும். முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சுன்னா எண்டு கொடுங்க. எண்டு கொடுத்துட்டு ரைட் மெமரி. ஓகேவா? எண்டு கொடுத்ததுக்கப்புறம் ரைட் மெமரி. இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் கமாண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன் கமாண்ட் கொடுத்து நம்ம டைப் பண்ணலாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் ஷோ போர்ட் செக்யூரிட்டி. ஷோ போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது எந்தெந்த போர்ட்டில் என்ன போர்ட் செக்யூரிட்டி நம்ம செட் பண்ணியிருக்கோம், என்ன மோடு செட் பண்ணியிருக்கோன்றது அவுட்புட்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ FA0/1 அப்படிங்கிற போர்ட்டில் ஷட் டவுன் மோடும், FA0/2ல் ரெஸ்ட்ரிக்ட் மோடும், FA0/3ல் ப்ரொடெக்ட் மோடும் ஆக்டிவேஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், செக்யூரிட்டி வயலேஷன் இங்கே கவுண்ட் காட்டுது இல்லையா? இப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஏதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கவுண்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறது இங்கே கவுண்ட் ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் இருக்குது 111. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது டிவைஸ் வந்ததுன்னா அது எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போர்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம், ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் FA0/1. ஸோ அடுத்த கமாண்ட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது ஷோ போர்ட் செக்யூரிட்டி. அடுத்த கமாண்ட் ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் FA0/1. இதே மாதிரி அடுத்த ரெண்டு போர்ட்டு ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் FA0/2. இப்போ எனக்கு வர்ற அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு வந்ததுன்னா சரியாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே உங்களுக்கு இதில் ஏதாவது எரர் வந்தது, ஒரு போர்ட்டு வரல, ஆமாம் அடுத்த போர்ட்டு FA0/2 அடுத்தது, FA0/3 அடுத்தது, எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்த அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் வயலேஷன் மோடு காட்டணும். ஸோ அடுத்தது டைப் பண்ணுற பாருங்கள். அடுத்ததில் FA0/2 போடுங்க. இதில் என்ன மோடு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் மோடு, அது வந்திருக்கு. கடைசியாக FA0/3 கொடுங்க. அதுலேயும் நமக்கு ப்ரொடெக்ட் மோடு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டோட்டல் மேக் அட்ரஸ் 0. இது வரைக்கும் வெளியிலேருந்து எந்த ஒரு டிவைஸும் வரல உள்ள, அதனால் இது எல்லாமே 0 காட்டுது. மேக்ஸிமம் மேக் அட்ரஸ் வந்து 1 மட்டும் காட்டுது. டோட்டல் மேக் அட்ரஸ் எதுவுமே காட்டாது. அதே மாதிரி பழைய எந்த மோட்லேயும் பார்த்தா எல்லாம் 0 தான் காட்டும். நீங்கள் இப்போ வயலேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கவுண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். அதை திரும்ப நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சரியான மோடுக்குள்ளே இருக்கும், அதனால் நமக்கு இந்த அவுட்புட்லாம் காட்டுது. அதாவது சரியான டிவைஸ், ஜென்யூன் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் போயிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெஸ்டிங் ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது 3 பிசியுமே ஜென்யூன் டிவைஸ். இப்போ நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா பிங் ஆகும். போர்ட் செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிங் ஆகும், இப்போயுமே பிங் ஆகும். ஸோ ஏன்னா சுவிட்ச் வந்து ஒரு ஸ்ப்ளிட்டிங் டிவைஸ், நம்ம அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல. நம்ம பண்ணியிருக்கிறது இந்த போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டில் வேறு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெலிட்டு, இங்கே போயிட்டு டெலிட் அப்படிங்கிற இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணுறேன். கனெக்ஷனை பிரேக் பண்ணிவிட்டு
இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுத்துக்கிறேன். ஹேக்கர் 1 அப்படிங்கிற அந்த லேப்டாப்பை FA0/1 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் மோடு. ஷட் டவுன் மோடில் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். டிசேபிள் அப்லிங்க், க்ரீன் வந்து ரெட்டாக மாறணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ உடனே அப்லேருந்து டவுனாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஐபி அட்ரஸை டைப் பண்ணணும். ஸோ 192.168.1.2 ஃபர்ஸ்ட் நான் அதே ஐபி அட்ரஸை இங்கே டைப் பண்ணுறேன். ஏற்கனவே இருந்த அதே பிசியோட ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு, டவுன் லிங்காக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிசிக்கு அந்த போர்ட்டுக்கான ஆக்சஸ் கிடையாது. ஸோ நம்ம ஷட் டவுன் மோடு இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் வருதா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பிசிலேருந்து மற்ற பிசியை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கம்யூனிகேட் ஆகுதான்னு பாரு. கம்யூனிகேட் ஆகுதா? ஆகாது. ஏன்னா அந்த போர்ட்டே டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுவும் டிசேபிள் இருக்குது. ஏன் டிசேபிள் இருக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிசியை கொடுத்துட்டீங்கனாலே அந்த மோடு ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த லிங்கை வந்து அந்த போர்ட்டை டிசேபிள் பண்ணிடும். திரும்ப இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போர்ட் செக்யூரிட்டியை மாற்றணும். ஸோ அதை நான் அடுத்தது சொல்கிறேன் எப்படி மாற்றணும்னு. ஸோ இப்போது ஒரு மோடை நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது மோடு ரெஸ்ட்ரிக்ட் மோடு. இப்போது டெலிட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டாவது போர்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன். இதுக்கான தான் வருதா? எது இதுவா? இப்போ மோடு ஆக்டிவேட் ஐபி அசைன் ஆகிருக்கு. அதில் ஐபி அசைன் ஆகிருக்கணும் ரெண்டுலேயுமே. ஸோ ஐபி அசைன் ஆகலைன்னா க்ரீனில் தான் இருக்கும். ஐபி அசைன் ஆனால் மட்டும்தான் மாறும். சேம் இதே ஐபி தான் இங்கேயும் கொடுத்தேன். ஓகேவா? ஓகே, நான் ரெண்டாவது போர்ட் FA0/2 ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாரு. டிராஃபிக் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து எந்த கம்யூனிகேஷன் நடக்காது. அந்த போர்ட் வந்து டிசேபிள் கண்டிஷன் விசிபிள் ஆகாது. உனக்கு இந்த போர்ட்டு டவுன் லிங்காக மாறாது, க்ரீனாகவே தான் இருக்கும். ஆனால் சிஸ்லாக், அதாவது எத்தனை பிசி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற கவுண்ட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் FA0/2 ரெண்டாவது பிசியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதில் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ 192.168.1.3. ஸோ இப்போ நான் அந்த ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிசி, இந்த லேப்டாப்லேருந்து பிசிக்கு நான் கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். எத்தனை முறை நீங்கள் கொடுத்தாலும் அது ஃபெயில் தான் ஆகணும். இதை ட்ரை பண்ணுங்கள், ஃபெயில் ஆகுதான்னு பாரு. ஃபெயில் ஆகுதா? இது பாஸ் ஆச்சுன்னா இந்த மோடும் உங்களுக்கு ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். இந்த மோடும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுது, அதாவது சரியாக ஒர்க் பண்ணுதுன்னா ஃபெயில்டு தான் வரணும். எந்த பிசி கூடயும் கனெக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பாரு. இப்போ சொல்லிட்டோம் இது வந்து டிசேபிள் ஆகாது, சிஸ்லாக் கிரியேட் ஆகும்னு சொன்னேன். இப்போ அதுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று டைப் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன டெஸ்ட் பண்ணலாம் இங்கே பாரு. CLI-க்குள்ளே வந்துட்டு ஷோ
port hyphen security interface FA 0/2. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டிக்கி மேக் அட்ரஸ். ஸோ டோட்டல் மேக் அட்ரஸ் இப்போ நீங்கள் செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆயிருக்கான்னு பாரு. இது வரைக்கும் நம்ம எத்தனை பிசியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் முன்னாடி பார்த்தா எல்லாமே ஜீரோவாக இருந்ததா? இனிஷியலாக நம்ம செக் பண்ணும்போது எல்லாம் ஜீரோவாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் சோர்ஸ் அட்ரஸ் அந்த மேக் அட்ரஸும் காட்டும், செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா? இது எதுவுமே காட்டினா உங்களுக்கு அந்த மோடு ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். எது 4 மட்டும் காட்டுது, அதுக்கு மேலே உள்ளது எதுவுமே காட்டல, கவுண்ட் மட்டும் வரல, சிஸ்லாக் மட்டும் கிரியேட் ஆகல. அப்போ ஸோ கடைசியாக இருக்கு பாரு செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட்டு. இதுதான் வந்து சிஸ்லாக்னு சொல்லுவாங்க. சிஸ்டமில் என்னென்ன பிசி, அதாவது இந்த சுவிட்சில் எத்தனை பிசி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுது, 5 காட்டுது. அது பிரச்சனை இல்லை. கவுண்ட்டு 3 விட அதிகமாக காட்டணும். இனிஷியலாக 3 கனெக்ட் ஆகிருக்கும், வயலேஷன் கவுண்ட்டு 2 தான் காமிக்குதா? சரி, மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த மோடு செக் பண்ணும்போது 1 தான் காட்டுதா? 4. 4க்கு மேலே காமிச்சா ஓகே தான். 0 காமிச்சுன்னா ஒர்க் பண்ணல அந்த மோடு. 2. இப்போ நம்ம செக் பண்ணுறது 2வது போர்ட்டு. ஃபர்ஸ்ட் போர்ட்டை செக்கே பண்ணல அப்படின்னா 2 தான் காட்டும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குன்னா 4 காட்டணும். ஸோ எரர் வர்றவங்களுக்கு 4 விட கம்மியாக காட்டும். அவங்க வெயிட் பண்ணுங்கள், திரும்ப நம்ம அதை செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த மோடுக்கு போயிடலாம். அவுட்புட்டை செக் பண்ணிவிட்டு கடைசியை திரும்ப வருவோம். ஸோ இப்போ 2வது மோடை நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நான் இது என்ன பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது 3வது மோடு, ப்ரொடெக்ட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை அலோவ் பண்ணாது, இங்கே சிஸ்லாக் கிரியேட் ஆகாது. ரெஸ்ட்ரிக்ட் மோடும் ப்ரொடெக்ட் மோடும் ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே டிராஃபிக் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கும், சிஸ்லாக் கவுண்ட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுத்து FA 0/3 3லேருந்து ஹேக்கர் PC 3ல கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹேக்கர் பிசிக்கு இப்போ நான் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கிறேன். 192.168.1.4. ஸோ இன்னொன்று செக் பண்ண, யாருக்கெல்லாம் அவுட்புட் வரலையோ சப்நெட் மாஸ்க்கு தெரியாமல் கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். கொடுக்கல இல்லையா? ஸோ சப்நெட் மாஸ்க் அந்த டிஃபால்ட் கேட்வே, ஸோ டிஃபால்ட் கேட்வே தெரியாமல் நீங்கள் எப்பவும் போல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 1ன்னு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வயலேஷன் மோடே வராமல், இந்த வயலேஷன் மோடுக்குள்ளே வராது அந்த பிசி. வெறும் ஐபி அட்ரஸும் சப்நெட் மாஸ்க் மட்டும் தான் கொடுத்துருக்கணும். இப்போ நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது இதுவும் வேறு எது கூடயும் கனெக்ட் ஆகாது. இப்போ எதுவுமே கனெக்டில் இல்லை, ஆக்சுவலாக எல்லாமே வந்து டிஸ்கனெக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் சுவிட்சில் போயிட்டு நம்ம இந்த கமாண்டை போட்டு செக் பண்ணிக்கலாம். FA 0/3 போடுங்க. ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் FA 0/3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயலேஷன் கவுண்ட் இங்கே காட்டுதான்னு பாருங்கள். கரெக்டாக காட்டுதா? கரெக்டாக காட்டக்கூடாது, அதுதான் இங்கே அவுட்புட்டு. செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட்டு 0 வரணும். இங்கே செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட்டு 0 தான் வரணும். ஏன்னா இதில் சிஸ்லாக் கிரியேட் ஆகக்கூடாது. மற்ற எல்லாமே மேக்ஸிமம் மேக் அட்ரஸ் 1, டோட்டல் மேக் அட்ரஸ் 1, கான்ஃபிகர்டு மேக் அட்ரஸ் 0,
sticky MAC address 1, last source address VLAN. செக்யூரிட்டி வயலேஷன் காட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட்டு. இப்போ நமக்கு அவுட்புட் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கடைசியாக ஒரு கமாண்டை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஷோ போர்ட் ஐஃபன் செக்யூரிட்டி அட்ரஸ். ஸோ இப்போது நம்ம என்ன மேக் அட்ரஸ் அந்தந்த வயலேஷன் மோடில் இருக்கிற போர்ட்டில் சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். அது காட்டுதான்னு பாருங்கள். இதுதான் நம்ம இனிஷியலாக சேவ் பண்ண மேக் அட்ரஸ். ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மேக் அட்ரஸ். டைப் பண்ணி பார்த்தாச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? இப்போ நமக்கு இங்கே சரியான பிசி, அதாவது லெஜிமேட் பிசி, ஜென்யூன் பிசி வந்து இப்போ நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன் லிங்காக வந்துருச்சு. இப்போ திரும்ப எப்படி பழையபடி அப் லிங்காக மாற்றுறது? ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் சுவிட்சை ஓப்பன் பண்ணுங்கள். சுவிட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் லெஜிமேட் பிசியை பழைய கண்டிஷனை எப்படி கொண்டு வர்றது? ஸோ அதுக்கான கமாண்ட் கான்ஃபிகர் டெர்மினல், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ். எந்த இன்டர்ஃபேஸை நம்ம திரும்ப பழைய கண்டிஷன் கொண்டு வரணுமோ இன்டர்ஃபேஸ் FA0/1. அதுக்கு அடுத்தது ஷட் டவுன். மறுபடியும் நோ ஷட் டவுன் கொடுத்தா அப் லிங்காக மாற்றுறதுக்கு. இப்போ ஷட் டவுனே பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நோ ஷட் டவுன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, வேறு எதுவும் இல்லை. முதல்ல வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறோம். இப்போது எண்டு கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது இன்ட்டு FA0/1. முதல்ல இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறீங்க, ஷட் டவுன் பண்ணுறீங்க, திரும்ப அதை நோ ஷட் டவுன் கொடுத்து அப் லிங்காக மாற்றுறீங்க, அதுக்கப்புறம் எண்டு கொடுக்குறீங்க. அவ்வளோதான். இன்னும் மேலையா? ஸோ இப்போ போய் நீங்கள் அந்த FA0/1 பாருங்கள், அப் லிங்காக மாறி இருக்கும். வந்துருச்சா? ஸோ இதே கமாண்டை மற்ற 2 பிசிக்கும் கனெக்ஷனை கொடுத்துட்டு சேம் கமாண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு கனெக்டிவிட்டியை செக் பண்ணுங்கள். கீழே வரணுமா? ஸோ சேம் கமாண்டை நீங்கள் அடுத்த 2 போர்ட்டுக்கும் அப்ளை பண்ணு. இன்ட்டு FA0/1 ஷட் டவுன், நோ ஷட் டவுன், எண்டு. எண்டு கொடுத்துட்டுனா திரும்ப கான்ஃபிகர் டெர்மினல் தரணும். கொடுத்தா தான் நீங்கள் அந்த கமாண்டுக்குள்ளே போவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்த 2 போர்ட்டை நீங்கள் கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கனெக்ஷனை கொடுத்துட்டு கமாண்ட் கொடுக்கணும். 2 கனெக்ஷனும் வந்து டெலீட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு கமாண்டை கொடுக்கணும். ஸோ திரும்ப இதை கனெக்ட் பண்ணிவிடு. ஸோ கமாண்டை டைப் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் டெர்மினல், இன்டர்ஃபேஸ் FA0/2, ஷட் டவுன்,
கவனி இருக்குமா? ஸோ FA0/2 முதல்ல ஷட்டு நோ ஷட்டு, ஷட்னா ஷட் டவுன், நோ ஷட்னா அப்லிங்கா திரும்ப சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஒரு போர்ட்டுக்கு டைப் பண்ணியிருந்தோம், அடுத்த 2 போர்ட்டுக்கும் டைப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கணும். இப்போ போயிட்டு நீங்கள் பிங் பண்ணி செக் பண்ணிங்கன்னா 3 பிசியும் கம்யூனிகேட் பண்ணணும். முடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுவிட்சை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. சுவிட்சை ரீஸ்டார்ட் பண்ணதும் பழைய மேக் அட்ரஸ் என்ன சேவ் ஆயிருந்ததோ அந்த மேக் அட்ரஸை எடுத்துக்கும், அவ்வளோதான். அதோட முடிஞ்சது. எக்ஸிட் தான் எடுத்தது. ஷட்டு நோ ஷட்டு எக்ஸிட். உங்களை லெட்டர் ரைட்டர் சொல்லணே. ஓகேவா? ஸோ 3 மோடும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த போர்ட்லாம் டிசேபிள் இருந்தது. இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷட்டு நோ ஷட்டு கொடுத்து அது நம்ம திரும்ப பழைய கண்டிஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போது கம்யூனிகேஷன் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக ஒர்க் பண்ணதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ 3க்கு இடையில எப்படி கொடுத்தாலும் 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 1 எந்த போர்ட்டுக்குள்ளே கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அந்த போர்ட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த போர்ட் செக்யூரிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுவே நம்ம இந்த போர்ட் செக்யூரிட்டி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு மோடு வரல அப்படின்னா நோ போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. நோ போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்து இருக்கிற கமாண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணலாம். சரிப்பா, இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம்.